இன்றைக்கி வந்து நான் நட்ஸு கஞ்சி வைக்க போகிறேன் என் பையனுக்கு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேர்க்கடலை எடுத்திருக்கேன், உலர் திராட்சை எடுத்திருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன், பாதாம் எடுத்திருக்கேன், டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருளாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அதில் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த நட்ஸை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிட்டோம். இப்போ நட்ஸு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் தான் செய்ய போகிறோம். இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இதில் தான் நட்ஸு கஞ்சி செய்கிறோம். நம்ம வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அது பொங்கும். அதனால் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் பால் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்தா போதும். அதில் நம்ம நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் தான் இருக்கும். அந்த 1/2 ஸ்பூனை தான் வந்து இந்த கஞ்சியோட சேர்த்துக்க போகிறேன். கெட்டியாகிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். நட்ஸு வந்து நார்மலாக நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடாதுங்க. இது மாதிரி நம்ம கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுங்க. நல்லா கஞ்சி வந்து நல்லா கெட்டியாகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கஞ்சி வந்து ஆஃப் பண்ணிடலாம்.